வெஜிடபிள் சூப் 1 லிட்டர் செய்முறை. தேவையான பொருட்கள் 1 லிட்டர் தண்ணி, 40 கிராம் சூப் மசாலா, கேரட், பீன்ஸ், முட்டைகோஸ் ஒரு 250 மில்லி. நான் இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்றேன். நீங்க வேணுனா கேஸ் ஸ்டவ் பயன்படுத்திக்கலாம். இண்டக்ஷன் ஸ்டவ்ல நான் ஒரு 750 மில்லி முதல்ல தண்ணி ஊத்துறேன் 1 லிட்டர்ல. 250 கிராம் காய்கறி, கேரட், பீன்ஸ், முட்டைகோஸ் 3மே சேர்த்து போட்டுருக்கேன். நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் ஆன் பண்ணி தட்ட போட்டு மூடுவோங்க. தட்ட போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துல உங்களுக்கு வெந்துரும். வெந்துருச்சு. வெந்ததுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 250 மில்லி தண்ணீல 40 கிராம் மசாலாவ கட்டி இல்லாம கரைச்சு ஊத்தணுங்க. கரைச்சு ஊத்துனதுக்கு அப்புறமா, நீங்க ஒரு 10 முறை தொழவி குடுக்கணும். மசாலா கட்டி கட்டியா அடியில தங்கிடக்கூடாதுன்றதுக்காக, தொழவி குடுத்த உடனே நீங்க ஒரு தட்ட போட்டு மூடி 2 நிமிஷம் மசாலா கரைச்சு ஊத்தி 2 நிமிஷத்துல உங்களுக்கு சூப்பு ரெடி ஆயிடும். இப்ப நமக்கு வந்து 2 நிமிஷத்துல சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து லோ ஃப்ளேம் இல்ல ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி எடுத்துட்டு, நீங்க வந்து சூப் பவுல்ல சூப்ப ஊத்தி நீங்க பிளெயினா வீட்ல குடிக்கிறதுனா அப்படியே குடிக்கலாம். பிசினஸ் பர்ப்பஸ்னா ஒரு சூப் பவுல்ல நீங்க வந்து மேல கொத்தமல்லி, கொஞ்சோண்டு கார்ன் சிப்ஸ் போட்டு கஸ்டமர் கையில குடுக்கலாங்க. நான் பயன்படுத்துற மசாலாலயே உப்பு, காரம், வாசம் ஒரு 18 ஐட்டம்ஸ் ஆட் ஆயிருக்கும். நீங்க ஜஸ்ட் மசாலா மட்டும் மெஷர்மென்ட்ஸ ஃபாலோ பண்ணி நீங்க கரைச்சு ஊத்துனீங்கனாலே சூப் ரெடி ஆயிடும். நீங்க தேவையான வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணா போதும். வெஜிடபிள் சூப் போடலாம், ஸ்வீட் கார்ன் சூப் போடலாம், மஷ்ரூம் சூப், வாழைத்தண்டு இந்த மாரி மல்டி பர்ப்பஸ் உங்களால பயன்படுத்த முடியும். உங்களுக்கு வீட்டு தேவை அல்லது தொழில் பயன்பாட்டுக்கு மசாலா தேவைப்படுதுன்னா, என்னை தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்கள பதிவு பண்ணுங்க.